ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் குரூப் 1 அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இது கூட பாருங்கள் ஈஸி. 1944 நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறிதுன்னா சேலம் மாவட்டத்தில். பின்வரும் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம்னு பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது. விடை தெரியவில்லை. இங்கே சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எது அல்லாததுன்னு பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது தான். அடுத்தது பாருங்க, 1961 வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை உண்மை அப்படி கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே உண்மை. இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமிப்பது, திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த வரதட்சணை தடை சட்டத்தோடு தொடர்புடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் தான் அதை உருவாக்கினார். அடுத்து 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை எதுன்னு பார்த்திங்கன்னா குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது. இதுதான் அந்த சாதியினருக்கான பொதுவான இது. அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இதில் பார்த்திங்கன்னா ஏபிசி 3மே ராங்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கிறதுனா அரியலூர். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்ணதாசன் எழுதிய புத்தகம் அல்லது படைப்பு பார்த்திங்கன்னா வண்ணதாசன் ஒரு சிறு இசை. இன்குலார்னா காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன்னா சஞ்சாரம். தர்மன் சோனா சூல். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. இது 3 குழந்தை மேம்பாட்டு குறியீடில் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பஞ்சாபி மொழி எதனுடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு பார்த்திங்கன்னா ஹிந்தியும் உருதுவும். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுதுன்னா இது ரொம்ப ஈஸி. 17 சரத்தில் தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லியிருக்கு. எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படின்னா வகுப்புவாதம். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில். இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெடகோபதேசா. அடுத்தது முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டவர் யாருன்னா புனித தாமஸ். அடுத்தது மேல்காணும் விவரிப்பு எந்த தத்துவத்தை கூறுகிறது, இது படித்து பார்த்துட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்தது விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா யுவராஜா பட்டாபிஷேகம். இது இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சயின்ஸு. ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகமது காஷிப். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, கீழ்கண்டோர் கால வரிசைப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹுமாயூன் இறந்ததுக்கப்புறமா யார் வராங்க, 2ஆம் பானிபட்டு போர் நடக்குது. அதுக்கப்புறமா பதேப்பூர் சிக்ரி கட்டுப்படுதல். அடுத்து தீன் இலாஹி மதம் அறிவிக்கிறாங்க. அடுத்து டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எதுனா இக்ததாரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பொறுத்துக்க சொல்கிறாங்க. மகாபலதிக்ரித்தானா படைத்தளபதி, மகாஸ்வபதினா குதிரை படைத்தளபதி, மகாபிலுபதினா யானை படைத்தளபதி, மகாதண்ட நாயக்னா தலைமை நீதிபதி. அடுத்தது சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்னா சர் ஜான் மார்ஷல். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டறியப்பட்டுள்ள அவை யாவைனா மண்ணால் செய்யப்பட்டதனால் தயாரிக்கப்பட்டது. அடுத்தது மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது என்னென்னா உயிர்த்திரள். பின்வருவற்றில் எது நதிகளின் காலநிலை தொடர்பாக வெப்பமயமாதலின் விளைவுனா மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள். ஓசோனை அழிக்கும் முக்கிய காரணி எதுனா தூசுப்படலம். தாவர வளர்ச்சி மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எதுனா சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்தது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்னா பிரதம மந்திரி. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யார்னா தாரஸ். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் ரயில்வே மண்டலத்தின் மொத்த எண்ணிக்கை
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கேள்வியோட விடை வந்து இறுதி முடிவுக்காக வல்லுநர் முன் வைக்கப்படுகிறது வந்து ஆன்சர் வந்து அவங்களுக்கே தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா டேஷ் மண் வகை வந்து தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறதுனா கரிசல் மண். வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை அடையாளம் காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. அடுத்தது பார்த்திங்கன்னா மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தின் ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைக்க செய்யும் மேம்பட்ட கணினி எதுனா ஜூல் 2.0. COVID-19 வைரஸ் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் A, B, D இது 3 வந்து தவறான கூற்று. அது இப்போ ரைட்டான கூற்று எது? ஒரு முறை தொற்று ஏற்பட்ட நபருக்கு மீண்டும் தொற்று ஏற்படாது, அதுதான் வந்து சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மற்ற 3 வந்து தவறு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எதுனா நற்றிணை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகின்றது அப்படின்னா பாலாறு, பெண்ணையாறு, காவேரி இது 3த்துலேயும் வந்து உற்பத்தி ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அடுத்தது தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்தவுடன் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்படவில்லை. இது 2 வந்து கரெக்டு. அடுத்தது வீர செயலுக்காக 2020ஆம் ஆண்டின் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமதி செந்தமிழ்ச்செல்வி, திருமதி முத்தம்மாள், திருமதி ஆனந்தவல்லி. இது வந்து குரூப் 4 குரூப் 2க்குள்ள கேட்பாங்க, அதனால் கரண்ட் ஆஃபீஸ்லாம் விட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. நிலைநிறுத்தும் அபிவிருத்தி எனும் வார்த்தை துல்லியமாக குறிப்பது எதுனா இயற்கை சொத்துக்கள் முடிவுறக்கூடியது. அடுத்தது நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, இதில் எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 4 சரியாக எதுனா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல், ஊரக வளர்ச்சிக்காக திட்டங்களை அமல்படுத்துதல். அடுத்தது அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவும் பியும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை. அடுத்தது கீழ்காணப்படும் புத்தகங்கள் மற்றும் அதன் எழுத்தாளர்களில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறாக பொருத்தப்பட்டது வந்து பி, மற்ற இதெல்லாம் சரி, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஹாப்கால் ஃபெர்ரண்ட் வந்து தேசன் பகத், மலை மீது மீண்டும் பிறந்தேன் அது வந்து அருணி மாசின்ஹா, முதல் ஆண் பிள்ளைகளின் தேசம் அமர்த்திய சென். இதை வந்து பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள், இதில் வந்து விளையாட்டுனே அதற்கு தேவையான வீரர்கள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா போலோ விளையாட்டு வந்து 4 வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து 4, ரக்பி கால்பந்து பார்த்திங்கன்னா 15, ஹாக்கி வந்து 11, பேஸ்பால் வந்து 9. அடுத்தது கீழ்காணப்படுபவைகளில் எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியும் டியும் அமைந்திருக்கவில்லை சொல்லியிருக்காங்க. தில்வாரா கோயில்கள், மெஹ்ரங்கார் கோட்டை வந்து ராஜஸ்தானில் அமைந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து சாதனையாளர்கள் சாதனை இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அண்ணா ராஜாராம் மல்ஹோத்ரா வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி. சர்லா தக்ரால் வந்து இந்தியாவின் முதல் பெண் விமானி. அருணிமா சின்ஹா வந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். சுரேகா யாதவ் யாருன்னா இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர். இது ரொம்ப முக்கியம், இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்தியாவின் சுற்றுலா தலங்களை அதன் மாநிலங்களோடு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஹம்மி வந்து கர்நாடகம், ஹார்ஸ்லே குன்றுகள் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஒகேனக்கல் வந்து தமிழ்நாடு, ஹரித்துவார் வந்து உத்தரகாண்ட். அடுத்தது 2020இல் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக வங்கி இணைந்து சாலை பாதுகாப்பு பற்றிய 3வது சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஹோம். அடுத்தது பல்லுயிரியல் மற்றும் உயிர் பன்மயம் என்ற பதம் குறிப்பிடுவது எதுனா இன செழுமை மற்றும் மரபணு வேறுபாடு. அப்படி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பழுத்த ஆப்பிள், தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம் ஆந்தோசயனின். அடுத்தது ஒற்றை செல் யூக்கரேட்டுகள் இவற்றில் எதில் அடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஐசோடோப்புகள் என்பன என்னென்னா ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கை உடைய அணுக்களை தான் வந்து ஐசோடோப்புகள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட, அது பார்த்துக்கோங்க. ஒளி உமிழும் கால்சைட்டை கொண்ட ஒரு பாறை புற ஊதா ஒளியால்
ஒழிக்கப்படுகிறது. அப்போது பாறை நிறமாக எப்படி தோன்றும்னா சிவப்பு நிறத்தில் தோன்றும். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல் அப்படி சொல்லியிருக்காங்க. பொது மேசை உப்பானது வந்து சேர்மம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஓரளவு ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்னு பார்த்திங்கன்னா பக்தவச்சலம். அப்படியே பார்த்துக்கோங்க. முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா சவுந்தரபாண்டியன். அடுத்து பாருங்கள் சுயராஜ்யம் வந்து டி பிரகாசம் அவர்கள் இது ஆரம்பித்தாங்க. ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா டிஎம் நாயர். திராவிடன் அப்படி வந்து பக்தவச்சலம். நவசக்தி என்ற இதை வந்து தெரிவிக்க ஆரம்பித்தார். பார்த்திங்கன்னா 1916 தென்னிந்திய மக்கள் கழகம் வந்து எப்படி அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா நீதி கட்சியாக மாறிச்சு. அப்புறம் எந்த அரசியல் குழு வந்து நீதி கட்சியாக மாறிதுன்னு பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகை யாருமே தெரியாதுன்னு அது வந்து டவுட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலை வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி வந்து பத்மா சாணி அம்மாள். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்னு பார்த்துக்கோங்க. துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் பார்த்துக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனிடம் அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூற்றெல்லாம் வந்து ஞாபகமாக பார்த்துக்கோங்க. குரூப் 1க்குன்னு இல்லை, குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து இங்கே பாருங்கள் தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், குடியரசுனாவே தந்தை பெரியார். இந்த மாதிரி இந்த குரூப் 1 படிக்கிறவங்க தான் குரூப் 1 இது பண்ணணும் கிடையாது. குரூப் 4க்கு படிக்கிறவங்களும் குரூப் 1 ஒரு டைம் பாருங்கள். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓரளவு இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் பெயர் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாரதம். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அரசியல் ஜாதகம்னு எதை சொல்கிறாங்கன்னா யாரை சொல்கிறாங்கன்னா KM முன்சியை சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் சாவின் யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மான் வந்து தாகூர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிற சர் எவர் ஜென்னிங் அப்படின்னு இவங்களாம் வந்து அதை வந்து கூறியவர் பார்த்திங்கன்னா. இது ஃபுல்லாக வந்து மேக்ஸ். நான் ஏற்கனவே வந்து மேக்ஸுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள், இதெல்லாம் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இதுதான் 200 கொஸ்டின் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரியுங்க. தேங்க்யூ.